டேஞ்சிபிள், கையால் தொடக்கூடிய எல்லாத்தையும் டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். உணரக்கூடிய எல்லாத்தையும் டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். அப்படி இந்த உணரக்கூடிய கையால் தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டலில் கொண்டுட்டு வந்துட்டோம். பணத்தை டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். இதை தவிர இருக்கக்கூடிய ஆசட்ஸ் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயந்தான் RWA, ரியல் வேர்ல்ட் ஆசட்ஸ். ஸோ அதில் என்னென்னலாம் டிஜிட்டைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டை டிஜிட்டைஸ் பண்ணலாம், பில்டிங்ஸை டிஜிட்டைஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர வந்து பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸு, ஸ்டாக்ஸு, ஈக்விட்டிஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டைஸ் பண்ணலாம், அதாவது டோக்கனைஸ் பண்ணலாம். இந்த டோக்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் விஷயம் தான் இனி வரும் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு பல கம்பெனிஸ், குறிப்பாக பிளாக் ராக் அதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் தேரும் தேராதுன்றதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் எபிசோடில் ரொம்ப தெளிவாக, விரிவாக, எளிமையாக பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ரியல் வேர்ல்ட் ஆசட்ஸ், இதில் இருக்கக்கூடிய பிளாக் செயின், இதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து செவரல் கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் வேர்ல்ட் ஆசட்டுக்கு தேவையான ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் ஃபீட்ஸ், அந்த ப்ரைஸ் வந்து ஆன் செயினில் இருந்தாலும் சரி, ஆஃப் செயினில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த ப்ரைஸை கொண்டுட்டு வந்து ஸ்பான்டேனியஸாக அந்த நேரத்தில் ப்ரெசன்ட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு அந்த ஒரு மில்லி செகண்ட்ஸ் செதறினா கூட ப்ரைஸ் என்ன ஆகிடும்னா மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதே ப்ரைஸ் இங்கேயும் காட்டணும், அப்போ தான் உங்களால் வாங்க முடியும், வைக்க முடியும். ஸோ ஒரு செகண்ட் டிலே ஆச்சுன்னா கூட கொஞ்சம் ஏற்ற இறக்க இருந்துச்சுன்னா லாஸ் ஆகிடும் அல்லது ப்ராஃபிட் அதிகமாகிடும். ஸோ இந்த ப்ரைஸஸை கொண்டுட்டு வரதுக்குன்னு சில ஆரக்கிள்ஸ் இருக்குது, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து இந்த RWAல வந்து ஈல்ட்ஸு, லெண்டிங்கு, பாரோயிங், பியூர்லி டிஃபை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸு ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி எல்லாத்தையுமே சேர்ந்து செய்வாங்க, கமாடிட்டிஸ் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரியே வந்து பாண்ட்ஸு, ஈக்விட்டிஸு, இது மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி லெண்டிங் அண்ட் பாரோயிங் அதிலே பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது மூன்றாவது கேட்டகரி. நான்காவது கேட்டகரி வந்து பியூர்லி ரியல் எஸ்டேட்டு, அதாவது பில்டிங்ஸு, இது மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணுறது நான்காவது கேட்டகரி. இந்த 4 கேட்டகரிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஆரக்கிள்ஸ், அதாவது RWAக்கு உதவக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து 3 ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். ஆரக்கிள்னு சொல்கிறத விட அந்த டேட்டாவை எப்படி ஃபைன் பண்ணுறது, டேட்டாவை எங்கேருந்து கொண்டுட்டு வருது, டேட்டா ஃபீட்ஸ் எப்படி கொண்டு வந்து கொடுக்குறது, டேட்டாவை எப்படி ஷார்ட்கட்டில் கொண்டுட்டு வருது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணுற 3 பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அந்த 3 ப்ராஜெக்ட்லேயும் வந்து என்னென்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கலான்றதை பார்த்துருவோம். என்றைக்குமே வந்து RWAல இருக்கக்கூடிய இந்த ஆரக்கிள் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் சொன்னால் ஓவரால் ஆரக்கிள் சம்மந்தமான ப்ராஜெக்ட்னா நம்பர் 1 ப்ராஜெக்ட் வந்து செயின் லிங்க் தான். இங்கேயும் அதே லிங்க் தான். ஸோ நம்பர் 1 ப்ராஜெக்டை பொறுத்த அளவுக்கு லிங்க், ஏன்னா ஏகப்பட்ட செயின், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸு, ஏகப்பட்ட பிளாக் செயின்ஸ் இவங்களோட டைப்பில் இருப்பாங்க. ஸோ நம்பர் 1 ப்ராஜெக்ட்னு பொறுத்தளவுக்கு, அதாவது ஆரக்கிள் பேஸ்டில் நம்பர் 1 ப்ராஜெக்ட்னு பொறுத்தளவுக்கு RWA பேஸ்ட் ஆரக்கிளில் லிங்க்ன்ற பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். இவங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். 4 ஸ்டார் வந்து லிங்க்கு கொடுப்பேன். இன்னொரு விஷயத்தை நம்ம கணக்கில் கொள்ளணும், இந்த ஆரக்கிள் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் மேலே ஏறவே இல்லை, அதே மாதிரி ரொம்ப கீழே இறங்கல, ஆனால் என்னவும் பண்ணலன்னு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பண்ணலை. ஆக்சுவலி லிங்க் இப்போ இருக்க வேண்டிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா $100+ இருக்கணும். ஆனால் 13, 12, 11, 12, 13 இந்த ரேஞ்சிலே தான் ரொம்ப காலமாக நான் பார்த்துறதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லிங்க்கோட ப்ரைஸ் வந்து 10, 11, 12, 13, 14 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் வந்து RWAல வந்து ஆரக்கிள் ப்ராஜெக்ட்னு சொன்னால் நம்பர் 1 ப்ராஜெக்ட் லிங்க், இதுக்கு 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ரெண்டாவது இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட சப்ளை கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து டோக்கனாமிக்ஸ் ஓகேயாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து $5 இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 30 சென்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட செயின், 20,000க்கும் மேற்பட்ட ஆசட்ஸை ட்ராக் பண்ணுறாங்க. நிறைய ஃபீட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஃபீட்ஸ், அதாவது வந்து வெளியிலேருந்து ஆன் செயின் ஃபீட்ஸ், ஆஃப் செயின் ஃபீட்ஸ் எல்லாமே. ஃபீட்ஸ்ன்னு சொன்னால் கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த ஃபீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இவங்களை பொறுத்த அளவுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 2.9 ஸ்டார் கொடுப்பேன் டியாக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பியூர் ஆரக்கிள். ஸோ இதை தவிர டேட்டாவை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, டேட்டாவை ஷார்ட்கட்டில் கொண்டுட்டு வரதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் நிறைய முறை பேசியிருக்கேன், NXR. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து இது 2 முறை ஹேக் ஆச்சு. ஸோ பேர் மாற்றம் நடந்தது. இதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா அலையன்ஸ் பிளாக்ன்ற பேர் இருந்தது. இப்போ வந்து நெக்ஸாரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா டேட்டா டனலிங்,
அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. டனல்னு சொன்னாலே கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு பாதை. ஸோ டேட்டாவை கொண்டுட்டு வரதுக்கு ஒரு அழகான பாதை அமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோவில் தான் இப்போதைக்கு இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து அவாக்ஸில் பில்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இதுக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2.7 to 3.1 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவில் இருக்குது. எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. என்ன ரீசன்னா 2 முறை ஹேக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டோக்கனாமிக்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. டோக்கனாமிக்ஸை பார்த்தீங்கன்னா 850 மில்லியன் இருந்து 814 மில்லியனுக்கு மாற்றி மறுபடியும் 1.14 மில்லியனுக்கு பில்லியனுக்கு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக டோக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 850 மில்லியன் தான் இருந்துச்சு. 814க்கு ஹேக்குக்கு அப்புறம் 814க்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டோக்கனாமிக்ஸை மாற்றுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸாரான்னு பேரை மாற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா 1.14 பில்லியனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி டோக்கனாமிக்ஸை மாற்றுறது. ஸோ இதுக்கு 4 ஸ்டார், இதுக்கு 2.9 ஸ்டார்ஸ், இதுக்கு வந்து 2.7 to 3.1 ஸ்டார்ஸ். இது 3 தான் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரக்கிள் சம்மந்தப்பட்ட டேட்டா சம்மந்தப்பட்ட RWA ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து டிஃபை. டிஃபைன்னு சொன்னால் அது வந்து லெண்டிங், பாரோயிங், அதே மாதிரி ஈல்டு ஜென்ரேட் பண்ணுறது, ஈல்டு கொடுக்குறது, அதாவது போட்டோம்னா வட்டி விகிதம் கொடுக்குறது, வட்டி கொடுக்குறது, ஸ்டேபிள் காயின்ஸில் வட்டி கொடுக்குறது, இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். இதில் நம்பர் 1 ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோ ஃபைனான்ஸ். ஆக்சுவலி நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் ஆண்டோ ஏன்னா இது வந்து பிளாக் ராக்கோட நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் டோக்கனாமிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் இது நல்ல ப்ரைஸில் இருந்தது. இப்போ ரொம்ப கீழே தான் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த ப்ராஜெக்டில் இந்த மாதம் மட்டுமே 2 பில்லியன் அளவுக்கு அன்லாக் ஆக போகுது. ஸோ அதனால் ப்ரைஸ் இன்னும் ரொம்ப கீழே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்களுக்கு நான் என்ன ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 to 3.7 ஸ்டார்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஆண்டோக்கு கொடுப்பேன். ரீசன் ஃபார் திஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் ராக் வந்து பேக்கப் பண்ணியிருக்காங்க. பிளாக் ராக் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ராக் வந்து நிறையா கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே டிவிஎல் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆசட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வர மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து இது ETHல பில்ட் பண்ணுது. எனக்குமே வந்து கிங் ஆஃப் RWA அல்லது கிங் ஆஃப் பிளாக் செயின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினை காட்டின ETHக்கு தான் ரொம்ப அதிகம், எத்ரிஎம்க்கு. ஸோ அதனால் எத்ரிஎம்ல பில்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாரும் எத்ரிஎம் தான் செக்யூரிட்டி அதிகம், எத்ரிஎம்ல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வேறு எதுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு எத்ரிஎம்க்கு வருவாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது ஆண்டோக்கு வரதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட 2 பில்லியன், இப்போதைக்கு அவங்க வெளியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.2 பில்லியன் வரைக்கும் சப்ளை சர்க்குலேட்டிங் இருக்குது. 10 பில்லியன் மேக்ஸ் சப்ளை. அதில் வந்துச்சுன்னா இப்போ 5 பில்லியனாக மாறும். இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ். அடுத்தது 3 பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஒன்றாவே பற்றி பேசிடுவோம். 3மே கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பண்ணுது. முதலாவது வந்து பெண்டில், ரெண்டாவது சென்ட்ரிஃபியூஜ் CFG, மூன்றாவது கோல்டு ஃபின்ச் GFI. இது 3மே கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான். லெண்டிங் அண்ட் பாரோயிங், லோன்ஸ் கொடுக்குறது, ஈல்டு பண்ணுறது, இந்த மாதிரி அந்த டிஃபை சம்மந்தமானது தான். இதில் பெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் அளவுக்கு இவங்க டிவிஎல் இருக்குது. ஸோ இதுதான் அதோட செல்லிங் பாயிண்ட். ஸோ 3 பில்லியன் கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்கிறதுனா 3.8 பில்லியன் டிவிஎல் வந்து பெண்டிலில் மட்டுமே வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து சென்ட்ரிஃபியூஜில் வந்து 1.3 பில்லியன் டிவிஎல், டோட்டல் வேல்யூ லாக்டுன்னு சொல்லுவோம், டிவிஎல்லுங்கிறது அது வச்சுருக்காங்க. GFI வந்து ஆக்சுவலி வந்து லோன்ஸ் கொடுக்குறது தான். இது ஓவர் கொலாட்ரைஸ்ட் லோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லோன் கொடுப்பாங்க. இதில் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃபண்ட்ஸ் வழியாக இவங்க லோன் கொடுக்குறாங்க. இது 3மே ரெப்யூட்டடான கம்பெனிஸ் தான். 3மே இதை பற்றி நிறைய முறை நான் பேசியிருக்கேன். பெண்டிலோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 500 மில்லியன் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் 378 மில்லியன். அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 75 மில்லியன். GFIயோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன். ஸோ இந்த மார்க்கெட் கேப்பையும் பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்கன்னா பெண்டிலுக்கு வந்து 3.5 ஸ்டார், இதுக்கு வந்து 3 ஸ்டார்ஸு, GFIக்கு வந்து 3.2 ஸ்டார்ஸ். ஸோ இது 3மே இதுக்கான கொடுக்குற மார்க். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3.5 ஸ்டார்ஸ் பெண்டிலுக்கு, சென்ட்ரிஃபியூஜுக்கு வந்து 3 ஸ்டார்ஸு, GFIக்கு வந்து 3.2 ஸ்டார்ஸ். அடுத்த ப்ராஜெக்ட்டும் லெண்டிங் அண்ட் பாரோயிங் தான். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து மேப்பிள் ஃபைனான்ஸ்னு பேர். இதுக்கான டிக்கர் பேர் சிறப்புன்னு சொல்லுவோம். சிறப்பு இந்த நேமில் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன். ஸோ இவங்களும் என்ன தான் கொடுக்குறாங்கன்னா லெண்டிங் அண்ட் பாரோயிங், ஈல்டு, இது சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய செயினில் இருக்கும். அதாவது வந்து ஆக்சுவலி இந்த RWAல வந்து எத்தனை செயினில் இருக்குன்றதை பாருங்கள். முக்கியமாக ETH செயினில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் BNB செயின், இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹைப்பர் EVM செயின், அதே மாதிரி சே செயின், சொலோனா செயின், அவாக்ஸ் செயின், இந்த செயின்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி செயின்ஸ், அதாவது சோரா செயின், இந்த செயின்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அவங்க ஆக்சுவலி நிறைய என்ன பண்ண முடியும், டோக்கனைஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு வந்து நிறைய செயினில் இருக்குது. இதுக்கான ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.1 ஸ்டார் கொடுப்பேன் சிறப்புக்கு.
ஸோ இதில் டோக்கனாமிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் இதில் நிறையா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போகும்னு நம்புகிறாங்க. பட் ஐம் நாட் ஷோர். ஆனால் இது என்னோட ரேட்டிங்கை பொறுத்தளவுக்கு 3.1 ஸ்டார் தான் இதுக்கு கொடுப்பேன். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் இதே மாதிரி இருக்க ப்ராஜெக்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பழைய ப்ராஜெக்ட் தான் அது, சிந்தட்டிக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆப்பிளோட ஸ்டாக்கோ இல்லைன்னா டெஸ்லாவோட ஸ்டாக்கோ இல்லைன்னா வந்து என்விடியாவோட ஸ்டாக்கோ வாங்கணும்னு சொன்னால் சிந்தட்டிக்ஸ், அதாவது வந்து சிந்தட்டிக்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்படுறது. ஆக்சுவலி ரியல் ஸ்டாக் வாங்குறதுக்கு பதிலாக பிளாக் செயினில் அந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணால் டோக்கனைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான் சிந்தட்டிக்ஸ்னு பேர். இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 180 மில்லியன். ஸோ இவங்களுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பேன்? ஆனால் பழைய ப்ராஜெக்ட் அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக்கு. இவங்களுக்கு வந்து 3.2 ஸ்டார் கொடுப்பேன். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து டோக்கன். பேரே வந்து டோக்கன் தான், டிக்கர் பேர் டோக்கன் ஃபைன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இவங்களோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபவுண்டர்ஸ் யாருன்றது தான். எந்த டீம் உருவாக்குச்சுன்னா ஃப்ளாக்கி அப்படின்னு ஒரு மீம் காயின் இருக்கும். அந்த டீம் தான் எதை உருவாக்குச்சுன்னா டோக்கன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை உருவாக்குச்சு. ஸோ அதுதான் உங்களோட செல்லிங் பாயிண்ட். வேறு இதில் வேறு எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல டோக்கன் ஃபைலில். இதுக்கு நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன். 2 ஸ்டார் தான் டோக்கனை போடுது. என்னவா இருந்தாலும் ஒரு மீம் காயின் உருவாக்குன பர்டிகுலர் டீம் தான் எதை உருவாக்கியிருக்குன்னா டோக்கன்றது உருவாயிருக்கு. ஸோ அதனால் வி காட் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் சார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ப்ளூம் அப்படின்ற பேரில் இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட லெண்டிங், பாரோயிங், ஈல்டு இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். இவங்களும் ஓரளவுக்கு ரொம்ப அதாவது எப்படின்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பாப்புலராக நிறைய பேர் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ எதுவும் பேசாமல் கீழே வந்துருச்சு. ஸோ இவங்களோட இதில் ட்ராபேக்கை சொல்லிடுறேன்னுட்டு இதில் வந்து ஆக்சுவலி வந்து 30% தான் வந்து சப்ளை வெளியில் வந்துடும். யூஸ்வலாக வந்து ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து 50-60% வெளியில் வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய ப்ராஜெக்ட்டில் 80% வரைக்கும் வெளியில் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30% மட்டும்தான் சர்க்குலேட்டிங்கில் சப்ளை வெளியில் வந்திருக்கு. இது ஒரு பெருசாக ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். ஸோ இவங்களுக்கும் என்ன இது கொடுப்பேன்? 2.5 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். இதுக்கு அடுத்து வந்து ஆக்சுவலி வந்து அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே இந்த சென்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இருக்கும், ஈக்விட்டிஸை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, பாண்ட்ஸை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, அதேமாதிரி ஷேர்ஸை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, சிமிலர்லி ஸ்டாக்ஸை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, வேறு நிறைய விஷயங்கள் கோல்டை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, ஆயிலை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, கமாடிட்டியை டோக்கனைஸ் பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்டை டோக்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே டோக்கனைஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க ஈல்ட்ஸு, லெண்டிங், பாரோயிங் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஆல் இன் ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 இருக்கிறது இன்ஜெக்டிவ். இது பழைய ப்ராஜெக்ட் தான். இவங்க டோக்கனாமிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ப்ரூவன் டீமு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அந்த L1 கேட்டகரியில் வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ், RWL L1ல் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் நம்பர் 1 இருக்கிறது இன்ஜெக்டிவ் தான். இவங்களுக்கு நான் என்றைக்குமே வந்து 4.1 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து மினிமமாக இப்போ ஒரு $5 ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஏற்கனவே நான் போன மெம்பர்ஸ் வீடியோவில் கூட இதை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பேசினதில் கூட. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான். ஸோ இன்ஜெக்டிவை பொறுத்தளவுக்கு தே வில் பெர்ஃபார்ம் வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் RWL செக்டருக்குள்ளே அவங்க நிறையா பேசுகிறாங்க, RWL நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ டோக்கனாமிக்ஸ் 100 மில்லியன் தான் சப்ளை. 100 மில்லியனுமே வெளியில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 100% வெளியில் இருக்கும். ஸோ இங்கேருந்து டீஃபிலேஷனரி, அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோக்கன்ஸை எரிச்சிக்கிட்டு தான் வருவாங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ வரைக்கும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மேபி ஏன்னா கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு எதுவுமே சொல்ல முடியல. டோக்கன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு கவர்னன்ஸை கூட்டி டோக்கனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு சில சமயங்களில் சொதப்பிடுறாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் அவங்க எதுவும் சொதப்பலை. ஸோ அதனால் இவங்களுக்கு 4.1 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். 1. 2வது இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் செக்ஸ். ஸோ சின்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இவங்க சிங்கப்பூர் பேஸ்டு ப்ராஜெக்டாக இருக்காங்க. ஏஷியாவில் இருக்கக்கூடிய மக்களை கவர்றதுக்காக வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஏஷியா, வியட்நாம், தாய்லாந்து, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா இது மாதிரி கத்தார் இது மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆட்களை கவர்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஷின்டாய்ன்ற பேரில் இருக்குது. சிங்கப்பூரில் ஹெட் குவார்ட்டர்ஸை கொண்டு உருவாக்குனாங்க. இது பேஸில் தான் அவங்க முதல்ல கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய சேஞ்சில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இவங்களோட இதில் என்னமோ எனக்கு பெருசாக உடன்பாடு இருக்கிற மாதிரி தெரியலை. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணேன். என்ன பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு பேஸ் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு அதை ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே வச்சுக்கிறது, அதில் ஆப்ரேஷன்ஸ் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, அல்லது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்ன பிரச்சனை இருக்காதுன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா செஷல்ஸ் ஐலாண்டு இது மாதிரி கேப்மென்ஸ் ஐலாண்டு இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் ஓப்பன் பண்ணோம்னா அது கேள்வி யாருமே கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு கவர்னன்ஸு ஓரளவுக்கு லாக்கு கட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு போகிறாங்க. துபாய் போகாமல் சிங்கப்பூர் வந்திருக்காங்க. மேபி அவங்க சைனீஸ் ஆரிஜின் இருக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் பேஸில் வந்த ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா 3.1 ஸ்டார் கொடுப்பேன். இதுக்கு அடுத்தது வந்து ரியல் எஸ்டேட்.
அதாவது வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், ஒரு ரிசார்ட்டாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம். இதிலெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் முழுசாக வாங்க முடியலன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் அமௌண்ட்டு. ஸோ என்னால் வந்து ₹1,00,00,000 ₹100,00,00,000 கொடுத்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்த வாங்க முடியலன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ₹1000 என்ன வருமானமோ அதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஆர்டபிள்யூட முக்கியமான நோக்கம். ஸோ இந்த டோக்கனைஸ் பண்ணுறதான நோக்கம். அப்படி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து பூமிங் மார்க்கெட்டு என்றைக்குமே வந்து. ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசார்ட் இருக்குது அல்லது ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் நம்ம வாங்குகிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணி அதில் வாடகையில் வர வருமானத்தை வந்து யார் யார் எவ்வளோ காசுக்கு அதை கொடுத்து வாங்கியிருக்காங்களோ, ஃப்ராக்ஷனலாக என்ன ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு லாபத்தை பிரித்து கொடுக்குற மாதிரியான கான்செப்ட் தான் இந்த பர்ட்டிகுலர் திங். இதில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ரியல்யோன்னு சொல்லுவாங்க. ரியல்யோ நெட்வொர்க்கு இதுதான் வந்து ரியோன்னு சொல்கிறோம். இந்த ரியோவை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து பியூர்லி எதில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டை டோக்கனைஸ் பண்ணுறது. ஸோ பில்டிங்ஸாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரிசார்ட்ஸாக இருக்கலாம், நிறைய எல்லா நாடுகள்லையுமே அவங்க பண்ணுற மாதிரி. இவங்களுக்கு நான் கொடுக்குற ஸ்டார்ஸ் வந்து 3.8 to 4. ஸோ 3.8 to 4 ஸ்டார்ஸ் வந்து எது கொடுப்பேன்னா ரியோவுக்கு கொடுப்பேன். இதுக்கப்புறம் இதே ரியல் எஸ்டேட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப் இருக்குது, பிஆர்ஓ இருக்குது. ஸோ சிமிலர்லி லேண்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேயாக தான் இருக்குது. பட் ஆனால் எந்த அளவுக்கு அவங்க மூவ் பண்ணுவாங்கன்ற எல்லாமே இப்போ ஆர்டபிள்யூ செக்டரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண செக்டர்ன்றது ஆர்டபிள்யூ செக்டர் தான். 2025 வந்து பாசிட்டிவில் பர்ஃபார்ம் பண்ண செக்டர் வந்து ஆர்டபிள்யூ தான். அதுக்கு மெயின் ரீசன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு, சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. இது வந்து அப்பும் போகலை பெருசாக, டவுனும் ஆகலை பெருசாக லாஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு. ஸோ கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த 20 சென்ட் சப் 20, அதாவது 15 to 20க்குள்ளேயே தான் இவங்க இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சப்ளையும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 75 மில்லியன் தான் சப்ளை இருந்துச்சு. சடனாக இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கவர்னன்ஸை போட்டு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 175 மில்லியனாக மாற்றினாங்க. அதில் வந்து இப்போ வெளியில் இருக்கிறது வந்து 100 மில்லியன் வெளியில் இருக்குன்னு 75 மில்லியன் வெளியில் வரணும். ஸோ இப்போ அந்த 100 மில்லியன் பார்த்தீங்கன்னாலே இவங்க மார்க்கெட் கேப் இப்போ 17 சென்ட்டில் இருக்க 17 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் இவங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் திங். இப்போ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றின அந்த 75 மில்லியன் இருந்ததை வந்து 175 மில்லியன் அவங்க கவர்னன்ஸை போட்டு மாற்றினது தவறான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சில வேலட்ஸ்லாம் அவங்க உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஹோல்டு வேலெட்டு, டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் உள்ளுக்குள்ளே வந்து பிட்காயினை மைன் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துலேருந்து வரக்கூடியதை டோக்கனைஸ் பண்ணுற மாதிரி, பிட்காயின் மைனிங்கே டோக்கனைஸ் பண்ணுற மாதிரி, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் ரியல் எஸ்டேட். ஸோ அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் ரியோ வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த பர்டிகுலர் ரியல் எஸ்டேட் செக்டரில். நெக்ஸ்ட் ஒன் ரெட் பெல்லி, ஆர்பிஎன்டி. இதை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ப்ளஸ் ஒய்ஃபையை உருவாக்குன ஒரு ஆஸ்திரேலியன் சயின்ஸ் ஏஜென்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆர்பிஎன்டி. ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரிஃபைடு பிளாக் செயின், அதாவது வந்து கவர்மெண்ட் வெரிஃபை பண்ண ஒரு பிளாக் செயின். ப்ளஸ் இவங்க வந்து ஒரு யூஎஸ் பேட்டன்ட் வச்சுருக்காங்க. அதாவது வந்து யூஎஸில் வந்து 120932447 இந்த பேட்டன்ட் நம்பர். எதுக்காக பேட்டன்ட் வாங்கியிருக்காங்கன்னா இனோவேட்டிவ் சூப்பர் பிளாக் ஃபார் ஸ்கேலபிலிட்டி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். எதுனா டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி, டு இம்ப்ரூவ் தி த்ரூபுட், டு இம்ப்ரூவ் தி ஸ்பீடு. ஸோ இதுக்காக ஒரு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 90% டவுனில் தான் இருக்குது. நிறைய அன்லாக்கிங் இருந்ததுனால நிறைய கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. இவங்கள பொறுத்தளவுக்கு நான் என்ன ப்ரைஸ் கொடுப்பேன், என்ன ஸ்டார் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3 to 3.2 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்சல். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 13 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் ரியல் எஸ்டேட்டை நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு, இப்போ பெருசாக மூவ் ஆகலை. இப்போ ரொம்ப இதுவும் கிட்டத்தட்ட 60-70% டவுனில் தான் இருக்குது. இந்த பார்சல்ன்ற ப்ராஜெக்ட்டுக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3.0 to 3.1 ஸ்டார்ஸ். இதை தவிர நிறைய ஆர்டபிள்யூ செக்டரில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் விட்டு போயிருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் இதில் ரிஸ்க் இன்வால்வ்டு இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பிரெக்கன், பிகேஎன் அப்படின்ற டிக்கரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இவங்களோட மார்க்கெட் கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டிவிஎல் ஒரு 450 மில்லியன் வந்து லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சாயில்னு ஒரு ப்ராஜெக்ட், அதுவும் மார்க்கெட் கேப் கம்மியாக தான் இருக்கும், கிட்டத்தட்ட 50 மில்லியன் என்னவோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடுன்ற டிக்கரில் வரும், இதுவும் மார்க்கெட் கேப் கம்மியான மார்க்கெட் கேப் தான். அதுக்கப்புறம் ஸ்டூ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் STBU அப்படின்ற டிக்கரில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் மந்த்ரா, ஆல்மோஸ்ட் அது $6 சுத்தமாக ரக்புல் ஆகி கீழே போயிடுச்சு. அதனால் இட்ஸ் வெரி வெரி ரிஸ்கியர். இதை தவிர ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லூமியா, இதுவும் அதே மாதிரி தான். 10 சென்ட்லேருந்து $2 வரைக்கும் போச்சு, மறுபடியும் இப்போ 10 சென்ட்டுக்கு வந்துருச்சு. அவங்க ஓன் செயினுக்கு மாறணும், ETH செயின்லேருந்து லூமியா செயினுக்கு மாறினோன்னு. இன்னொரு ப்ராஜெக்ட் கிளியர் பூல், சி பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர்
டிக்கரில் இருக்கும் CPOOLன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி செக்டரில் இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் நல்லாயிருக்கு, நல்ல நியூஸ் நிறையா இருக்குது, ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி அவங்க ரோட் மேப்ஸ்லாம் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு சொன்னால் யூ கேன் கெட் இன்டு தோஸ் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்களுடைய டோக்கனாமிக்ஸ் பாருங்கள், அவங்களுடைய ஃப்யூச்சர் ரோட் மேப் என்னன்னு பாருங்கள், ஸோ அவங்க ஒயிட் பேப்பர்ஸ் பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எத்தனை பேக்கப் இருக்குது, எத்தனை இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ரன் பண்ணுற அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கா, டிவிஎல் லாக்ல எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்த்த பிறகு இந்த ப்ராஜெக்ட்லாம் போகலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நல்ல ஒரு ப்ராஜெக்ட், நல்ல ஒரு கான்செப்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.